الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله عز وجل في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை மிகவும் அழகான அமைப்பிலே படைத்து எந்த விதமான குறைகளும் இன்றி சீரான முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய எல்லாம் வல்ல ஆட்சியாளர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கே என்றென்றும் உண்டாவதாக. ஸலாத்தும் ஸலாமும் இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தாபியீன்கள் நடிகார்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்னையும் உங்களையும் மீண்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் ஊட்டு வளர்த்துவிட்டு எம்மையெல்லாம் விட்டு மன்னரிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் என்றைக்குமே மறக்க முடியாத எம்முடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த உலகத்தில் எம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பெற்றோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஃபர்லாயினான ஜும்ஆவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது அழைப்பை ஏற்று அவனுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இறையச்ச வாழ்வும் இஹ்லாஸான அமலும் தான் ஒரு மனிதனின் இம்மை மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற சுபசோபனத்தோடு அன்புக்குரிய அல்லாஹ்வின் நடிகார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களாக படைத்து அந்த மனிதர்களில் ஒரு சிலரை மாத்திரம் தேர்வு செய்து அவர்களுக்கெல்லாம் மிக பெரும் நிஅமத்தாக மிக பெரும் அருளாக அவனுடைய மார்க்கத்தை இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய மிக பெரும் ஒரு ஒளியை வழங்கி அந்த ஒளியின் மூலமாக ஒரு சில விடயங்களை கடமையாக்கி அந்த கடமைகளில் ஒரு சிலரை எல்லாரும் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டும் என்றும் இன்னும் ஒரு சில விடயங்களை யார் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உள ரீதியாக சக்தி பெற்றிருக்கிறார்களோ அவர்கள் மாத்திரம்தான் நிறைவேற்ற வேண்டும் என்றும் பிரித்து வைத்து அப்படியான கடமைகள் மீது ஆசை வைத்தவர்களாக அதை நிறைவேற்ற வேண்டும் என்ற அவாவும் ஒரு பேராசையும் உள்ள ஒரு மனிதர்களாக இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்தில் தான் அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட யார் யாரெல்லாம் பொருளாதார ரீதியாக உள ரீதியாக வசதி படைத்து செல்வந்தர்களாக தங்களுடைய தொழிலிலும் தங்களுடைய இன்னொரு விடயங்களிலும் பரக்கத் புரிந்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் தங்களுடைய பணங்களை காசுகளை செலவழித்து அல்லாஹ்வின் வீடான அவனுடைய வீடான மக்கமா நகரத்தில் இருக்கக்கூடிய கஅபா என்ற ஆலயத்தை சுற்றி வலம் பெற வேண்டும் என்கின்ற ஹஜ் என்ற கிரியை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உலகின் பல பாகங்களிலிருந்தும் பல கோடி மக்கள் படையெடுத்த வண்ணம் இன்னும் ஒரு சிலர் அதற்கான தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கக்கூடிய அதே நிலையில் தான் இதுவரை காலம் நானும் அந்த கடமையை நிறைவேற்றுவதற்கான ஒரு ஆசையும் அவாவும் வைத்திருக்கிறேன். என்னிடத்தில் போதிய அளவு பொருளாதாரம் இருக்கிறது, ஆனால் உல பலம் இல்லை, வலிமை இல்லை என்றும் ஒரு சிலர் என்னால் உல பலம் இருக்கிறது ஆனால் பொருளாதார பலமில்லை, இன்ஷா அல்லாஹ் எனக்கு போதிய அளவு பொருளாதாரத்தை தந்தால் நானும் அந்த கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணத்தோடும் அவாவோடும் ஆசையோடும் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் எங்களுடைய துஆக்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அங்கீகரித்து
எப்படி பல கோடி மக்கள் இன்று மக்கமா நகரத்தில் மதீனா நகரத்தில் அல்லாஹ்வினுடைய வீட்டை தரிசிப்பதற்காக வேண்டி ஒன்று கூடியிருக்கிறார்களோ அப்படிப்பட்ட சபையில் இன்ஷா அல்லாஹ் நாங்கள் மரணிப்பதற்கு முன்னால் ஒரு தடவை ஏனும் அந்த இடத்திற்கு சென்று வருவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாய், அன்புக்குரியவர்களே, இன்றைய இந்த மெம்பர் மேடை இறுதி நபியின் இறுதி பேருரை என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தும்படி நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய நபித்துவ ஆட்சி காலத்திலே அவர்கள் இதுவரை காலம் ஹஜ் செய்யாமல் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தொழுகை என்பது எப்படி என்பதை சொல்லிவிட்டார், ஜகாத் என்பது எப்படி என்பதை கற்றுக் கொடுத்து விட்டார், நோன்பு என்பது எப்படி நோக்க வேண்டும் அதனுடைய விடயங்கள் என்ன என்பதை எல்லாம் படித்துக் கொடுத்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரி 9வது ஆண்டு வருகின்ற வரைக்கும் அல்லாஹ்வின் தூதர் ஹஜ் என்ற கடமையை மாத்திரம் நிறைவேற்றாமல் காத்து கிடக்கிறார். வெறுமனே தன்னுடைய வாழ்க்கையின் 4 உம்ராக்களை மாத்திரம் நிறைவு செய்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் இருக்கின்ற பொழுதோ அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலிருந்து அவனுடைய அன்பரான அவனுடைய நபியான முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வகை அறிவிக்கிறான். யா முகம்மதே, நீங்கள் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி தயாராகுங்கள். காரணம், இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருடம் நீங்கள் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உயிரோடு இருக்க மாட்டீர்கள். உங்களுடைய கபரு, உங்களுடைய ரவுதா தான் இந்த பூமியிலே நிலை கொண்டிருக்கும். எனவே நீங்கள் இந்த வருடம் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும். அந்த ஹஜ்ஜின் மூலமாக மக்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய குழப்பங்களையும் சரியான முறையில் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்கான வழிமுறையை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று அல்லாஹ் 7 வானங்களுக்கு மேலிருந்து அல்லாஹ்வின் தூதருக்கு கட்டளையிடுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதாவது தன்னுடைய நபித்துவத்தின் முதலாவது ஹஜ்ஜை அதாவது ஹிஜ்ரி 9வது ஆண்டு அல்லாஹ்வின் தூதர் நிறைவேற்றுவதற்காக வேண்டி பயணத்தை ஆரம்பிக்கிறார்கள். துல்காதாவினுடைய மாதம் 28 அல்லது 29வது பிறைகளில் தன்னுடைய பிரயாணத்தை அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பிக்கிறார்கள். மதீனா நகரத்திலிருந்து மக்காவை நோக்கி அல்லாஹ்வின் தூதர் ஒரு பகிரங்கமான பிரகடனத்தை பிரகடனப்படுத்துகிறார்கள். என்ன பிரகடனம் தெரியுமா? இதோ அல்லாஹ்வின் தூதராகிய நான் இந்த வருடம் ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி மதீனா நகரத்திலிருந்து மக்கமா நகரத்தை நோக்கி நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். யார் யாரெல்லாம் முஸ்லிம்களாக மூமின்களாக ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஆசையும் அவாவும் உள்ளவர்களாக இருக்கிறீர்களோ அவர்கள் அனைவரும் எங்களுடைய கைகளோடு கோர்த்து கொள்ளட்டும், அவர்கள் அனைவரும் எங்களுடன் இணைந்து கொள்ளட்டும். பாலைவனத்தின் மணல்களிலே அந்த செய்தி தீயாய் பரவிக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் இந்த உலகத்தில் இஸ்லாமிய பிரச்சாரத்தை செய்கின்ற பொழுது யமன் தேசத்தில் இஸ்லாம் பரவிவிட்டது, ஐரோப்பா தேசத்தில் இஸ்லாம் பரவிவிட்டது, இன்னொரு என்ன நாலாபுறங்களில் இஸ்லாம் பரவிவிட்டது, சீன தேசம் வரைக்கும் இஸ்லாத்தினுடைய ஒளி அங்கு ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதருடைய கையிலே ஏறத்தாழ 1,44,000 என்றும் 1,48,000 என்றும் 1,50,000 சகாபாக்கள், 50,000 முஸ்லிம்கள், 1,50,000 மூமின்கள் அல்லாஹ்வின் தூதரோடு ஹஜ் என்ற கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதரோடு மக்கமா நகரத்திற்குள் காலெடுத்து வைக்கிறார்கள். எத்தனை லட்சங்களை செலவழித்து சென்றாலும், எத்தனை மாதங்கள் அங்கு நின்றாலும், நாமெல்லாம் பல பொருளாதாரங்களை செலவழித்து செல்வதால் அங்கு மாதக்கணக்கிலும் வாரக்கணக்கிலும் நின்றுவிட்டு தான் வர வேண்டும். ஆனால் ஹஜ் என்ற கிரியை, ஹஜ் என்ற கடமை ஏறத்தாழ 5 அல்லது 6 அல்லது 7 நாட்களுக்குள் உட்பட்ட ஒரு குறுகிய கடமைதான். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துல்காதாவினுடைய இறுதி நாட்களில் ஹஜ் என்ற கடமைக்காக வேண்டி சென்று துல்ஹிஜ்ஜா மாதத்தின் ஆரம்ப நாட்களில் உம்ரா என்ற கடமை நிறைவேற்றிவிட்டு அவர்கள் அந்த நேரத்தில் உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்குமான நியத்தோடு அவர்கள் தன்னுடைய இஹ்ராமை கட்டியிருந்தார்கள். உம்ராவை முடித்துவிட்டு ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் தூதர் யௌமுத் தர்வியா என்று சொல்லக்கூடிய அந்த நாளிலே துல்ஹஜ் மாதம் 8வது நாள் மினா என்ற அந்த பள்ளத்தாக்கிலே, மினா என்ற கூடாரத்துக்குள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஞ்சமடைகிறார்கள். துல்ஹஜ் மாதம் 9வது நாள், துல்ஹஜ் மாதம் 8வது நாள், துல்ஹஜ் மாதம் 10வது நாள் என்று அல்லாஹ்வின் தூதர் 3 நாட்கள் 3 இடங்களிலே பல்வேறுபட்ட விடயங்களை அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களுக்கு உணர்த்தினார்கள். அதாவது யௌமுல் ஜும்ஆ ஹிஜ்ரி 10வது, அதாவது ஹிஜ்ரி 10 துல்ஹஜ் மாதம் 9வது நாள் ஜபலுர் ரஹ்மா என்று சொல்லக்கூடிய அந்த இடத்திலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய சஹாபாக்களை எல்லாம் வைத்துக் கொண்டு சில உரைகளை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உரை நிகழ்த்துகின்ற பொழுது
மிகவும் சுருக்கமாக ஒரு தலைப்புக்கு கீழே சொற்ப அளவில் உரையாற்றிவிட்டு தொழுகையை மிக நீளமாக நிறைவேற்றக்கூடியவர் தான் அல்லாஹ்வின் தூதர். ஆனால் என்றும் இல்லாதவாறு, எந்த சந்தர்ப்பத்திலும் இல்லாதவாறு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டுமொத்த சஹாபாக்களை வைத்து 1,50,000 அதிகமான நபித்தோழர்களை வைத்துக் கொண்டு அல்லாஹ்வின் தூதர் மிக நீண்ட ஒரு உரையை நிகழ்த்தினார்கள். எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள். எல்லா விடயங்களையும் உட்படுத்தினார்கள். தன்னுடைய நபித்துவ ஆட்சி காலத்தின், தன்னுடைய நபித்துவத்தினுடைய வரலாற்று காலத்தின் எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் உட்படுத்தி அதை உள்புகுத்தி எல்லா விடயங்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். நீதியாக இருக்கலாம், சமத்துவமாக இருக்கலாம், பெண்ணுரிமையாக இருக்கலாம், கணவனுக்கு கட்டுப்படுதலாக இருக்கலாம், கல்வியாக இருக்கலாம், தொழிலாக இருக்கலாம், ஸகாத்தாக இருக்கலாம், அநியாயமாக இருக்கலாம், ஏராளமான எல்லா விடயங்களையும் அல்லாஹ்வின் தூதர் அப்படியே ஒன்றுபடுத்தி அப்படியே உள்கொண்டு அல்லாஹ்வின் தூதர் தன்னுடைய நபித்துவ ஆட்சி காலத்தின் ஒட்டுமொத்தமான வருடங்களை, ஒட்டுமொத்தமான நாட்களை சாரம்சமாக மிக சுருக்கமாக அல்லாஹ்வின் தூதர் அச்சந்தர்ப்பத்திலே நிகழ்த்தி விட்டு சென்றார்கள். இதைத்தான் இஸ்லாமிய உம்மத், இதைத்தான் இஸ்லாமிய சமூகம் நபிகளாருடைய இறுதி தருவாய், அல்லாஹ்வின் தூதர் இறுதி நபியினுடைய இறுதி நாட்கள் இறுதியாக ஆற்றப்பட்ட உரை என்று பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட்டு ஹஜ்ஜத்துல் வதா அல்லது ஹஜ்ஜத்துல் விதா என்று விடைபெறுகின்ற ஹஜ் என்று அந்த ஹஜ்ஜுக்கு பெயர் சூட்டப்பட்டு அல்லாஹ்வின் தூதரால் ஆற்றப்பட்ட உரைதான் இந்த உரை என்பதை நானும் நீங்களும் முன்னுரையாக அறிந்து கொள்ள வேண்டும். இந்த உரையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 அல்லது 4 நாட்கள் அதிகமான விடயங்களை பேசினார்கள், அதிகமான விடயங்களை கற்றுக் கொடுத்தார்கள். எல்லா விடயத்தையும் பேசுவதற்கு இடம் கொடுக்காதென்றாலும் கூட ஒரு சில விடயங்கள் எனக்கு உங்களுக்கு முன்னால் நான் சொல்லிக் கொண்டு செல்கிறேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு உரையாற்றுகின்ற பொழுது வெறுமனே அல்ஹம்துலில்லாஹ் நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு என்று அல்லாஹ்வின் தூதர் ஏனைய உரைகளை ஆரம்பிப்பதை போன்றுதான் ஆரம்பித்து உரையாற்றுவார்கள். ஆனால் இந்த உரையில் மாத்திரம் வித்தியாசமாக அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பித்தார்கள். ஹம்து ஸலவாத்துக்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய உரைகள் போன்றல்லாது இந்த உரையை வித்தியாசமாக ஆரம்பிக்கிறார்கள். ஃபல்யுபல்லிகு ஷாஹிதுல் காயிப் ஃபரப்ப மப்லகுன் அவாமில் ஸாமி. அல்லாஹ்வின் தூதர் ஆரம்பிக்கிறார்கள், யார் யாரெல்லாம் இந்த சபையிலே சமூகம் அளித்திருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் என்னோடு ஹஜ் செய்து கொண்டிருக்கிறீர்களோ, யார் யாரெல்லாம் இந்த உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் எல்லாம் இந்த இடத்திற்கு வராதவர்களுக்கெல்லாம் எடுத்துச் சொல்லட்டும். அல்லாஹ்வின் தூதர் எந்த உரையிலேயுமே குறிப்பிடப்படாத விடயம், யார் யாரெல்லாம் இந்த இடத்திலே உட்கார்ந்து கொண்டு என்னுடைய உரையை செவிமடுத்துக் கொண்டிருக்கிறீர்களோ இவர்கள் அனைவரும் இந்த இடத்திற்கு வராத, இந்த இடத்தில் சமூகம் அளிக்காத எல்லோருக்கும் எடுத்துச் சொல்ல வேண்டும். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த இடத்தில் வந்து செவிமடுக்கக்கூடியவர்களை விட நீங்கள் ஒருவருக்கு சொல்லி அதை செவிமடுத்தி அதை விளங்கி அதை தன்னுடைய வாழ்க்கையில் அமுல்படுத்தக்கூடியவர்கள் இருக்கலாம். எனவேதான் 1400 வருடங்கள் கடந்து சென்றாலும் இன்று வரைக்கும் நாங்கள் இந்த ஹஜ்ஜத்துல் வதாவை பேசிக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அந்த 1.5 லட்சம் சஹாபாக்களுக்கு மட்டும் சொன்ன விடயம் கிடையாது, அன்றிருந்த முஸ்லிம்களுக்கு மட்டும் சொன்ன விடயம் கிடையாது, அன்றிருந்த நபித்தோழர்களுக்கு மட்டும் சொன்ன விடயம் கிடையாது. உலகம் அழிகின்ற வரைக்கும், இந்த பூமியிலே உலகம் அழிகின்ற வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா மனிதர்களுக்கும் நீங்கள் எடுத்துச் சொல்லுங்கள். உங்களை விட செவிமடுப்பவர்கள் சிறப்புக்குரியவர்களாக இருக்க முடியும், விளங்கிக் கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு ஆரம்பிக்கிறார்கள். இஸ்மஊ யா அய்யுஹன் நாஸ் இஸ்மஊ, ஓ மனித சமுதாயமே, ஓ மனித சமுதாயமே, நான் சொல்லுவதை கேளுங்கள். வஅக்கிலூ, நான் சொல்லுவதை நீங்கள் சிந்தித்துக் கொள்ளுங்கள், சிந்தித்துக் கொள்ளுங்கள். மின்னி உபய்யின லக்கும், இப்போது நான் உங்களுக்கு விளக்கப்படுத்த போகிறேன். ஃபஇன்னி, நிச்சயமாக நான், லா அத்ரி லஅல்லி லஅல்காக்கும் பஅத ஆமி ஹாதா வ வக்ஃபி ஹாதா, நிச்சயமாக வல்லாஹி அல்லாஹ்வின் மீது ஆணையாக இப்படிப்பட்ட ஒரு சபையிலே அடுத்த வருடம் நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு முறை நான் உங்களை சந்திப்பேனா என்பது எனக்கு தெரியாது. இன்னும் ஒரு முறை இப்படிப்பட்ட உரையை இப்படிப்பட்ட இடத்தில் இருந்து கொண்டு உங்களுக்கு நான் உரையாற்றுவேனா என்பது வல்லாஹி எனக்கு தெரியாது, எனக்கு தெரியாது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உரையினுடைய அதாவது வித்தியாசத்தை சொல்லுகின்ற பொழுது சஹாபாக்கள் உணர்ந்து விட்டார்கள். இதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் மக்கா நகரத்திற்கு வரமாட்டார்கள், அல்லாஹ்வின் தூதர் இதற்கு பின்னால் ஹஜ் என்ற கடமை நிறைவேற்ற மாட்டார்கள், இதற்கு பின்னால் அல்லாஹ்வின் தூதர் இப்படிப்பட்ட ஒரு உரையை நிகழ்த்த மாட்டார்கள் என்பதை சஹாபாக்கள் உணர்ந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆரம்பிக்கிறார்கள், அய்யுஹன் நாஸ், ஓ மனித சமுதாயமே, அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, இன்னஹு லா நபிய்ய பஅதி, நிச்சயமாக எனக்கு பின்னால் உங்களுக்கு எந்த ஒரு நபியும் கிடையாது. வலா உம்மத பஅதிக்கும், உங்களுக்கு பின்னால் இந்த உலகத்தில் எந்த ஒரு சமுதாயமும் கிடையாது, நீங்கள் தான் கடைசி சமுதாயம். அலா, அறிந்து கொள்ளுங்கள். ஃபஅபுது ரப்பக்கும், நீங்கள் உங்களுடைய ரப்பை வணங்கிக் கொள்ளுங்கள். வஸல்லு ஹம்ஸக்கும்,
உங்களுக்கு கடமையாக்க இருக்கக்கூடிய 5 நேர தொழுகைகளை நீங்கள் தொழுது கொள்ளுங்கள். வசூமு ஷஹரக்கும், ரமலானுடைய மாதத்தில் நீங்கள் நோன்பு நோட்டுக் கொள்ளுங்கள். வஅத்து ஸகாத அம்வாலிக்கும், உங்களிடம் இருக்கக்கூடிய பொருளாதாரத்தில் நீங்கள் சரியாக கணக்கிட்டு ஸகாத்தை கொடுத்துக் கொள்ளுங்கள். வதஹஜ்ஜூன பைத ரப்பிக்கும், உங்களிடம் பொருளாதாரம் இருந்தால் அல்லாஹ்வுடைய வீடான கஅபாவுக்கு சென்று நீங்கள் ஹஜ் என்ற கடமை நிறைவேற்றுங்கள். வஅத்திஉ உலாத உமரக்கும் தத்குலு ஜன்னத ரப்பக்கும், அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள், உங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீங்கள் கட்டுப்பட்டுக் கொள்ளுங்கள். இது எல்லாம் செய்தால் உங்களுடைய ரப்பினுடைய சொர்க்கத்திற்குள் நீங்கள் நுழைந்து கொள்வீர்கள். யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே தஅலமன்ன, நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்ன குல்ல முஸ்லிமின் அஹுன் லில் முஸ்லிம், ஒவ்வொரு முஸ்லிமும் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு சகோதரர் தான். வ அன்னல் முஸ்லிமீன இஹ்வா, நிச்சயமாக எல்லா முஸ்லிம்களும் சகோதரர்கள். ஃபலா யஹில்லு லி இம்ராயின் மின் அஹீஹி இல்லா மா அதாஹு அன் தய்யிபின் நஃப்ஸின் மின், எந்த ஒரு முஸ்லிம், எந்த ஒரு ஆத்மா, எந்த ஒரு சகோதரன் தன்னுடைய சகோதரனுக்காக விரும்பி அவன் நல்ல உள்ளத்தோடு சந்தோஷமாக எந்த ஒரு பொருளை எடுத்து கொடுத்தானோ, எந்த ஒரு விடயத்தை அவன் தந்துதவினானோ, அதை தவிர வேறு எதுவும் உங்களுக்கு ஹலால் ஆகாது, வேற எதுவும் உங்களுக்கு ஆகமாகாது. மற்றவருடைய பொருளை நீங்கள் அபகரிக்க வேண்டாம், மற்றவருடைய பொருளை நீங்கள் களவெடுக்க வேண்டாம். ஃபலா தத்லிமன்ன அன்ஃபுஸக்கும், உங்களில் ஒருவருக்கொருவர் நீங்கள் அநியாயம் இழைக்க வேண்டாம், அநீதி செய்து கொள்ள வேண்டாம். வகால், இன்னும் சொன்னார்கள், இன்ன திமாஅக்கும் வ அம்வாலக்கும் வ அராலக்கும் அலைக்கும் ஹராம், உங்கள் ஒருவருடைய சொத்து இருக்கிறதே, இன்ன திமாஅக்கும், உங்கள் ஒருவருடைய இரத்தம் இருக்கிறது, வ அம்வாலக்கும், சொத்துக்கள் இருக்கிறது, வ அராலக்கும், மானம் இருக்கிறது, இது அனைத்தும் இன்னொரு முஸ்லிமுக்கு ஹராம். 1400 வருடங்களுக்கு முன்னால் எந்த ஐநா சபைகளும் சொல்லப்படாத ஒரு சமாதான பிரகடனத்தை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1.5 லட்சம் சகாபாக்களுக்கு முன்னால் நின்று கொண்டு உரையாற்றுகிறார்கள். ஒரு முஸ்லிமுக்கு இன்னும் ஒரு முஸ்லிமுடைய இரத்தம் ஹராம், ஒரு முஸ்லிமுக்கு இன்னும் ஒரு முஸ்லிமுடைய சொத்துக்கள் ஹராம். அது கண்ணியமானது, மானம் கண்ணியமானது. எப்படிப்பட்ட கண்ணியம் தெரியுமா, எப்படிப்பட்ட சிறப்பு தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா, இன்று நீங்கள் நிற்கின்றீர்களே, இப்படிப்பட்ட அரஃபாவினுடைய நாளை விட உங்களுடைய சொத்துக்கள் உங்களுக்கு ஹராம். இப்படிப்பட்ட வஃபீ பலதிக்கும் ஹாதா, இந்த ஊர் இருக்கிறது, மக்கமா நகரம் இருக்கிறது, அல்லாஹ்வால் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த முஸ்லிம்களும் நன்மையை நாடி செல்வதற்கு தோல்வான ஒரே ஊர் இருக்கிறதே மக்கமா நகரம், அந்த ஊரை விட உங்கள் ஒருவருடைய பொருளாதாரம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு ஹராம், இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு ஹராம். கஹுர்மத்தி யௌமிக்கும் ஹாதா வஃபீ பலதிக்கும் ஹாதா ஹத்தா தல்கூ ரப்பக்கும் ஃபயஸ்அலுக்கும் அன் அமாலிக்கும், உங்கள் ரப்பை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும், அல்லாஹ்வை நீங்கள் சந்திக்கின்ற வரைக்கும் இவை அனைத்தும் ஹராம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 வருடங்களுக்கு முன்னால் ஹஜ்ஜத்துல் வதாவிலே வைத்து சமாதான போரவையை செய்தார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய இரத்தத்தை ஓட்டுவது ஹராம். ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய மானத்தில் கை வைப்பது என்பது தன்னுடைய கையை கடப்பாறையை எடுத்துச் சென்று கஅபாவை உடைத்திடுவதற்கு சமம். ஒரு முஸ்லிம் மக்கமா நகரத்தில் உள்ள புல்லை கூட புடுங்குவதே ஹராம் என்று அல்லாஹ் கட்டளையிட்டிருக்க, ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய சொத்துக்களை அபகரிப்பது ஹராம். அது ஆகுமாக்கப்பட்டது கிடையாது. எந்த ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு முஸ்லிமுக்கு விரும்பி அவன் மனதார ஒரு பொருளை அன்பளிப்பாக கிஃப்டாக கொடுத்தால் அதை அவன் பெற்றுக்கொள்ள முடியும். அதுவல்லாமல் எந்த ஒரு முஸ்லிமும் இன்னும் ஒரு முஸ்லிமுடைய பொருளை அபகரிக்க கூடாது. யாரும் யாருடைய இரத்தத்தை மூட்டக்கூடாது, யாரும் யாருடைய மானத்திலும் கை வைக்க கூடாது. இந்த மக்கமா நகரத்தை விட, இன்றைய நாளை விட, இந்த கஅபாவை விட, இந்த நேரத்தை விட, இது எல்லாத்தையும் விட ஒரு முஸ்லிம் மற்ற முஸ்லிமுடைய மானத்திலும் பொருளாதாரத்திலும் இரத்தத்திலும் கை வைப்பது என்பது மிகப்பெரிய குற்றம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய அந்த இறுதி பேருரையிலே அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிரகடனப்படுத்தினார்கள். அது மட்டுமல்ல ஃபலா தர்ஜிஉ பஅதி ضلاலன் யضرب بعضكم رقاب بعض, நீங்கள் இன்றைய தினத்துக்கு பின்னால் ஒரு சில வேளைகளை நான் மரணித்து விடலாம். நான் மரணித்ததன் பின்பு நீங்கள் இன்னும் ஒரு முறை அநியாயத்தின் பக்கம், இன்னும் ஒரு முறை நீங்கள் அநியாயத்தின் பக்கமோ அல்லது கேடு விளைவிக்கக்கூடிய தீய செயல்களின் பக்கமோ நீங்கள் சென்று விட வேண்டாம், மீண்டு விட வேண்டாம். ஒருவருடைய மானத்தை, ஒருவருடைய சொத்தை, இன்னும் ஒருவருடைய உரிமையை நீங்கள் பறிப்பதிலோ கை வைப்பதிலோ நீங்கள் உங்களை ஆட்படுத்திக் கொள்ள வேண்டாம்.
வேண்டாம். யா அய்யுஹன்னாஸ், ஓ மனித சமுதாயமே, இன்னி தரக்து ஃபீக்கும், நிச்சயமாக நான் உங்களுக்கு முன்னால் ஒரு சில விடயங்களை விட்டு செல்கிறேன். மா இன் அஹதுதும் பிஹி லன் ததில்லு பஅதா, உங்களுக்கு நான் 2 விடயங்களை விட்டு செல்கிறேன். அந்த 2 விடயங்களையும் நீங்கள் பின்பற்றி நடக்கும் காலமெல்லாம் ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள், ஒருபோதும் வழி தவற மாட்டீர்கள். கிதாப் அல்லாஹி வ சுன்னத்தர் ரசூல், அதுதான் அல்லாஹ்வின் வேதமான அல் குர்ஆன், என்னுடைய வழிமுறையான என்னுடைய ஹதீஸ்கள் சுன்னத்துகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு மக்களை பார்த்து சொன்னார்கள், யா அய்யுஹன்னாஸ், ஓ மனித சமுதாயமே, ஓ மனித சமுதாயமே, அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன ரப்பக்கும் வாஹித், உங்களுடைய ரப்பு ஒருவன் தான், அல்லாஹ் தான். வ இன்ன அபாக்கும் வாஹித், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான், உங்களுடைய தந்தையும் ஒருவர் தான். அல்லாஹும் ஒருவன் தான், உங்களுடைய தந்தையும் ஒருவன் தான். அபாக்கும் வாஹித் லா ஃபضل لعربي ولا عجمي, உங்கள் எல்லோருக்கும் தந்தை யார்? ஆதம் என்று சொல்லக்கூடியவர் தான் தந்தை. ولا فضل على عربي ولا فضل لعربي على عجمي, எந்த ஒரு அரபிக்கோ அஜமிக்கோ எந்த சிறப்பும் கிடையாது. ولا عجمي على عربي, அரபியை விட அஜமியோ அஜமியை விட அரபிக்கோ எந்த சலுகையோ சிறப்புகளோ கிடையாது. ولا அபியல அலா அஸ்வத் வலா லி அஸ்வத் அலா அபியத், நான் வெள்ளையன் என்பதற்காக வேண்டி கருப்பினத்தை விட சிறந்தவனும் அல்ல, நான் கருப்பினம் என்பதற்காக வேண்டி வெள்ளையனை விட சிறந்தவனும் அல்ல. எல்லோரும் சமம்தான், எல்லோரும் சமந்தான். ஆனால் எல்லோரும் சமந்தான். அலா இல்லா பித்தக்வா, தக்வா என்று சொல்லக்கூடிய இறையச்சத்தை தவிர. அன்னாசு மின் ஆதம், அன்னாசு மின் ஆதம், மக்கள் எல்லோரும் ஆதமிடமிருந்து வந்தவர்கள். ஆதமு மின் துராப், ஆதமோ மண்ணால் படைக்கப்பட்டவர். யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, இன்னல்லாஹ கத் அத்ஹப அன்கும் கைபத்தல் ஜாஹிலியா, யா அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், கத் அத்ஹப அன்கும் கைபத்தல் ஜாஹிலியா வ ஃபக்ரஹா பில் ஆபா, அல்லாஹ் தஆலாவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அரஃபாவினுடைய மைதானத்திலே தங்களுடைய கால்களை உயர்த்தி கொண்டு சொன்னார்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு முன்னால் இருந்த ஜாகிலிய காலத்தின் நம்பிக்கைகள், ஜாகிலிய காலத்தின் வழக்க வழிபாடுகள், ஜாகிலிய காலத்தினுடைய வழிமுறைகள் எல்லாவற்றையும் அழித்து விட்டான். இதோ என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன், இதற்கு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன். வம்சங்களை வைத்து, கோத்திரங்களை வைத்து, அமைப்புகளை வைத்து, ஜமாத்துக்களை வைத்து சிறப்புப்படுத்தி பேசியவர்கள் எல்லாம், நான் தான் பெரியவன் என்று கதைத்தவர்கள் எல்லாம் இதற்கு பின்னால் கிடையாது, இதற்கு பின்னால் கிடையாது. அல்லாஹ்விடத்தில் 2 கூட்டம் தான், அல்லாஹ்விடத்தில் 2 கூட்டம் தான். வெள்ளையன் கருப்பன் அல்ல, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் அல்ல, அதாவது அஜமி அரபி கிடையாது. அமைப்புகளின் பேரால், பிரிவுகளின் பேரால் இந்த உலகத்தில் இருப்பதை போன்று கிடையாது. அல்லாஹ்விடத்தில் 2 கூட்டம் தான். முதலாவது கூட்டம் யார் தெரியுமா? முஃமினுன் தகியுன், அல்லாஹுக்கு கட்டுப்பட்ட தக்குவாதாரியான முஃமின்கள். வஃபாஜிருன் சகியுன், மூதேவியான அல்லாஹ்வுக்கு மாறு செய்யக்கூடிய பாவிகள். இந்த 2 கூட்டம் தான் அல்லாஹ்விடத்தில். அன்தும் பனு ஆதம், நீங்கள் எல்லாம் ஆதமுடைய மக்கள். ஆதமு மின் துராப், ஆதம் மண்ணால் படைக்கப்பட்டவர். லயத்தஅன்ன ரிஜாலுன் ஃபக்ரஹும் பிஅக்வாம் இன்னமா ஹுவ ஃபஹ்மு மின் ஃபஹ்மி ஜஹன்னம், யாரொருவன் நான் உயர்ந்தவன், நான் இந்த ஜமாஅத்தை சேர்ந்தவன், நான் இந்த பிரிவை சேர்ந்தவன், நான் இந்த பிரிவுக்கு சொந்தக்காரன் என்று அந்த பிரிவுக்காக வேண்டி மக்களை எல்லாம் கூட்டிக் கொண்டு சொர்க்கத்தின் பிரிவு என்று அழைக்கிறார்களோ அவர்கள் எல்லாம் அழைப்பது நரகத்தின் ஓடைகளுக்குத்தான். எவனொருவன் ஒரு பிரிவின் பெயரை வைத்துக் கொண்டு அந்த பிரிவினூடாக நான் சுவர்க்கத்திற்கு அழைக்கிறேன் என்று மக்களை அழைக்கிறார்களோ அவர்கள் அழைப்பதெல்லாம் மின் ஃபைஹி ஜஹன்னம், நரகத்தின் ஓடைகளுக்குத்தான், நரகத்திற்குள் தூக்கி வீசப்படுவதற்காகத்தான் அவர்கள் அழைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். ஆனா முஸ்லிம், வான்து முஸ்லிமோன், நான் ஒரு முஸ்லிம், நீங்கள் முஸ்லிம்கள், அவர்கள் முஸ்லிம்கள், எல்லோரும் முஸ்லிம்கள், எல்லோரும் மனிதர்கள். எங்களுடைய வேதம் அல் குர்ஆன், எங்களுடைய தூதர் அல்லாஹ்வின் தூதர் நபிகளார், எங்களுடைய வழிகாட்டி அல் குர்ஆன், எங்களுடைய ரப்பு அல்லாஹ். எல்லாரும் முஸ்லிம்கள், எல்லோரும் மனிதர்கள் என்ற கோட்பாடு தான் இருக்க வேண்டும். அலா அறிந்து கொள்ளுங்கள், இன்ன குல்ல ஷைஇன் மின் அம்ரில் ஜாஹிலியா தஹ்த கதமி மவ்தூஉன், நான் ஏற்கனவே சொன்னதை போன்று ஜாஹிலியா காலத்தில் இருந்த எல்லா செயல்பாடுகளையும் நான் காலுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். வதிமாஉல் ஜாஹிலியா மவ்தூஅத்துன், வதிமாஉல் ஜாஹிலியா மவ்தூஅத்துன், ஜாஹிலியா காலத்தில் இருந்த இரத்தம் ஓட்டக்கூடிய, பழிக்கு பழி வாங்கக்கூடிய விடயத்தை நான் இன்றோடு இல்லாமல் ஆக்குகிறேன். ஒருவனை கொலை செய்து விட்டால், அநியாயமாக கொலை செய்யப்பட்டவனாக இருந்தால் அவனை மீண்டும் கொலை செய்ய முடியும். ஒருவன்
கண்ணை பறித்து விட்டால் அவனுடைய கண்ணை பறிக்க முடியும், ஒருவனுடைய கையை உடைத்து விட்டால் அவருடைய கையை உடைக்க முடியும். பழிக்கு பழி வாங்குவது ஜாகிலிய காலத்தில் ஆகுமாக்கப்பட்டிருந்தது. ஆனால் நான் இன்றைய தினம் ஜாகிலிய காலத்தில் ஆகுமாக்கப்பட்ட இரத்தம் ஓட்டுகின்ற பழிக்கு பழி வாங்குகின்ற எல்லா விடயத்தையும் என்னுடைய காலுக்கு கீழே போட்டு நான் மிதிக்கிறேன். அல்லாஹு மின் திமாயினா தமு ரபியத் இப்னுல் ஹாரிஸ் இப்னு அப்துல் முத்தலிப், என்னுடைய சகோதரரான ரபியத் இப்னுல் ஹாரிஸ் என்பவரை ஒரு கூட்டம் கொலை செய்திருப்பார்கள், அநியாயமாகத்தான் கொண்டிருப்பார்கள். நாங்கள் அந்த கூட்டத்தை கொலை செய்வதற்கு எல்லா வகையிலேயுமே சக்தி பெற்றவர்கள். அந்த கூட்டத்தை நாங்கள் கொலை செய்தால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. இருந்தாலும் கூட நான் கொலை செய்வதை, பழிக்கு பழி வாங்குவதை இன்றைய தினம் நான் ஹராமாக்கிவிட்டேன், இல்லாமலாக்கிவிட்டேன். அதை நான் முதலாக என்னுடைய குடும்பத்திலிருந்து நான் இல்லாமலாக்குகிறேன். ரபியாவை கொண்டவர்களை நாங்கள் மனதார மன்னித்து விட்டோம். இனி ஒருவர் இன்னும் ஒரு முஸ்லிமை கொலை செய்து விட்டால், அநியாயமாகவோ தவறியோ அவர் கொலை செய்து விட்டால் அவரை இவர் கொலை செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது. அதற்கு நஷ்ட ஈடாக 90 சிகப்பு ஒட்டகங்களை அவர் விரும்பினால் வழங்க முடியும், இவர் விரும்பினால் ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொல்லிவிட்டு சொன்னார்கள் ஒரு ரிபல் ஜாஹிலியா மௌதூஉன், அன்றைய காலத்தில் இருந்த மக்களுடைய இரத்தங்களை உறிஞ்சி கொடுக்கக்கூடிய வட்டி என்று சொல்லக்கூடிய மிக பாதகமான அந்த விடயத்தை நான் என்னுடைய கால்களுக்கு கீழே போட்டு மிதிக்கிறேன். அதை நான் இல்லாமலாக்குகிறேன். அதையும் நான் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப், என்னுடைய பெரிய தந்தையான அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிப் தான் அன்றைய காலத்தில் வட்டிக்கு பணத்தை கொடுக்கக்கூடிய மிக பெரும் தலைவராக இருந்தார். இதோ இன்றைய தினத்திலிருந்து வட்டி ஹராம், வட்டி இல்லாமலாக்கப்படுகிறது. அதை நான் என்னுடைய குடும்பத்திலிருந்தே நிறைவேற்றுகிறேன். யாரெல்லாம் அப்பாஸ் இப்னு அப்துல் முத்தலிபிடத்தில் வட்டிக்காக வேண்டிய பணத்தை வாங்கினீர்களோ அவர்கள் அசலை மாத்திரம் கொடுத்தால் போதுமானது, வாங்கிய பணத்தை மாத்திரம் கொடுத்துக் கொள்ளுங்கள். இதற்கு பின்னால் இதற்கு பின்னால் எந்த வட்டியும் கிடையாது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்ன ஷைத்தான், நிச்சயமாக ஷைத்தான் இருக்கிறானே, கதியைஸ ஐயஅபுத ரப்பக்கும், நிச்சயமாக ஷைத்தான் கதியஸ அய்யஅபுத பிஅர்லிக்கும் வலக்கின் ரதிய அய்யதா ஃபீமா சிவா தாலிக், நிச்சயமாக நான் ஒரு விடயத்தை சொல்கிறேன். ஷைத்தான் இருக்கிறானே, அந்த ஷைத்தான் இந்த மக்கமா நகரத்தில் மீண்டும் வணங்கப்படுவதை விட்டும் நிராசை அடைந்து விட்டான். இதற்கு பின்னால் ஷைத்தான்கள் வணங்கப்பட மாட்டாது. கபறுகள், அதாவது சிலைகள் இந்த பூமியில் வணங்கப்பட மாட்டாது. இருந்தாலும் கூட சிறிய பாவம் தானே, சிறிய விடயம் தானே என்று நீங்கள் கருதக்கூடிய விடயங்கள் மூலமாக ஷைத்தான் உங்களை ஆட்கொண்டு விடுவான். ஐயுகன்னாஸ், ஓ மனித சமுதாயமே, இன்னலக்கும் அலா நிசாஇக்கும் ஹக்கா, நிச்சயமாக ஆண்களே உங்கள் அனைவருக்கும் உங்களுடைய பெண்கள் மீது ஒரு சில உரிமைகள் இருக்கிறது. ஒலி நிசாஇக்கும் அலைக்கும் ஹக்கா, பெண்களே உங்களுடைய ஆண்கள் மீது உங்களுக்கும் ஒரு சில உரிமைகள் இருக்கிறது. லக்கும் அலைஹின்ன அல்லா யுதீன ஃபுருஷக்கும் அஹதன் தக்ரஹூஹுன்ன, பெண்களே உங்கள் மீது இருக்கக்கூடிய உரிமை என்ன தெரியுமா? எந்த ஒரு ஆணை உங்களுடைய வீட்டுக்குள் நுழைப்பதை, அனுமதிப்பதை உங்களுடைய கணவர் விரும்ப மாட்டாரோ, உங்களுடைய தந்தை விரும்ப மாட்டாரோ, உங்களுடைய சகோதரர் விரும்ப மாட்டாரோ, அப்படிப்பட்ட ஆண்களை நீங்கள் உங்களுடைய வீடுகளுக்குள் அழைக்க கூடாது. பெண்களே எந்த ஒரு ஆணோடு உங்களுடைய விருப்பை பகிர்வதை நீங்கள் செய்து கொள்ள வேண்டாம். காரணம் என்ன தெரியுமா? அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த ஒரு பெண் இன்னும் ஒரு ஆணுக்கு தன்னுடைய விருப்பிலே, தன்னுடைய படுக்கையிலே பங்கு கொடுத்தாரோ, அவருக்கு இடம் கொடுத்தாரோ, அப்படிப்பட்ட பெண்கள் நிச்சயமாக பகிரங்கமான தீய கெட்ட மானக்கேடான விடயங்களை செய்தவர்கள். அவர்கள் மீது ஆண்களாகிய அவர்களுக்கான ஒரு சில நிபந்தனைகளுடனான சட்டங்களையும் திட்டங்களையும் தண்டனைகளையும் நாங்கள் ஆகுமாக்கி இருக்கிறோம். பகிரங்கப்படுத்தாமல் அதை அதற்கு சம்பந்தப்பட்டவருடன் சொல்லி நீங்கள் பேசி தீர்த்துக் கொள்ள வேண்டும். ஆண்களே, பெண்கள் இந்த மானக்கேடான விடயங்களை செய்யாமல் உங்களுக்கு கட்டுப்பட்டு உங்களுக்கு அடிபணிந்து நடந்தால் நீங்கள் அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆடைகளையும் பொருளாதாரத்தையும் உணவுகளையும் வீடுகளையும் நீங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும்.
கட்டாயம் கொடுக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் தொடர்ந்து சொன்னார்கள், இத்தகுல்லாஹ ஃபின் நிசா, நீங்கள் அல்லாஹ்வின் விடயத்தில் பயந்து கொள்ளுங்கள், பெண்களுடைய விடயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். ஃபஇன்னக்கும், நிச்சயமாக நீங்கள் எல்லாம் அஹதத்துமூஹுன்ன பிஅமானத்தில்லாஹ், அல்லாஹ்வினுடைய அமானிதமாக அந்த பெண்களை எடுத்திருக்கிறீர்கள். வஸ்தஹலல்தும் ஃபுருஜஹுன்ன பிகலிமாத்தில்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்தில் நான் கபில்து, அந்த பெண்ணை மனைவியாக ஏற்றுக்கொண்டேன் என்ற ஒற்றை வார்த்தையோடும் மகன் என்ற அந்த பணத்தை கொடுத்தும் தான் அந்த பெண்ணுடைய மர்மஸ்தானத்தை நீங்கள் ஹலாலாக்கி கொண்டீர்கள். யாரொருவர் மகர் கொடுக்காமல், யாரொருவர் மணப்பெண்ணுக்கான மணக்கொடையை கொடுக்காமல் ஒரு பெண்ணை திருமணம் செய்தாரோ அவருக்கு அந்த பெண்ணோடு உடலுறவு கொள்வது என்பது ஹராம் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அய்யுஹன்னாஸ், ஓ மனித சமுதாயமே, இன்னல்லாஹ், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அது கஸம லிகுல்லி வாரிசின் நஸீபா மின் மீராஸ், யார் யாருக்கெல்லாம் சொத்தும் பொருளாதாரமும் இருந்து அவர்கள் மரணிக்கிறார்களோ அவருடைய சொத்துக்களை பொருளாதாரங்களை சரிசமனாக பிரித்து கொடுத்து வாரிசுரிமையை கட்டாயம் நிலைநாட்ட வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கட்டளையிட்டு விட்டான். யாருக்கும் அந்த வாரிசுரிமையிலே பங்கு கொடுக்காமல் இருக்க வேண்டாம், எல்லோரும் சரியாக பங்கு கொடுக்க வேண்டும். தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வல் வலதுல் ஃபிராஷ், வல் வலதுல் ஃபிராஷ், வல் வலதுல் ஃபிராஷ், எந்த படுக்கை அறையிலே, எந்த விரிப்பிலே ஒரு பெண் இருந்து அவர் உறவு கொண்டு எந்த பெண்ணுக்கு ஒரு குழந்தை பெற்றெடுக்கப்பட்டதோ அந்த குழந்தையின் தாய் அந்த பெண் தான். அந்த படுக்கை அறையில் எவர் ஒரு ஆணாக இருந்தாரோ அவர்தான் தந்தை. வல் ஆகிரு லில் ஹஜ்ர் மன் இத்தஆ லிகைரி அபீஹி அவ் தவல்லா கைரி மவாலிஹி ஃபஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மஈன். எந்த ஒரு தந்தைக்கு பிறந்த ஒரு குழந்தையும், எந்த ஒரு ஆணுக்கு பிறந்த ஒரு மகனும், அந்த மகனோ மகளோ தன்னுடைய தந்தையை தவிர, தன்னை பெற்றெடுத்த தகப்பனை தவிர எந்த மனிதன் தன்னுடைய தாயோடு உடலுறவு கொண்டு பிள்ளையாக பெற்றெடுத்தாரோ அவரை தவிர வேறு யாரையும் அபி என்று அழைக்கக்கூடாது, தந்தை என்று அழைக்கக்கூடாது. எவனொருவன் தன்னுடைய தந்தை அல்லாமல் இன்னும் ஒருவரை தந்தை என்று அழைக்கிறானோ, தன்னுடைய தந்தை அல்லாமல் இன்னும் ஒருவனை வாப்பா என்று அழைக்கிறானோ அவனுக்கு அல்லாஹ்வுடையதும் மலக்குமார்களுடையதும் ஒட்டுமொத்த மனிதர்களுடையதும் சாபம் இருக்கிறது, லானத் இருக்கிறது என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக பல ஆயிரம் விடயங்களை, பலதரப்பட்ட விடயங்களை அந்த சபையில் இருந்து கொண்டு ஏறத்தாழ 3 நாட்களுக்கும் அதிகமாக பல மணி நேரங்கள் அல்லாஹ்வின் தூதர் உரையாற்றினார்கள். தங்களுடைய வாழ்நாளிலே அவர்கள் பல மணி நேரங்கள் உரையாற்றிய ஒரே ஒரு உரையாக, ஒரே ஒரு பயானாக, ஒரு விடயமாக இருக்குமாக இருந்தால் ஹஜ்ஜத்துல் வதா என்று சொல்லக்கூடிய தன்னுடைய இறுதி நபியினுடைய இறுதி ஹஜ்ஜில் ஆட்டப்பட்ட இறுதி உரையை தவிர வேறு எதுவும் கிடையாது என்கின்ற விடயத்தை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள் பாலிப்பானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا كما امر اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படியாக உரையாற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது அல்லாஹ்வின் தூதர் பலதரப்பட்ட விடயங்கள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு கடைசியாக அல்ல ஒரு விடயத்தை மறந்து விட்டேன். அல்லாஹ்வின் தூதர் ஒவ்வொரு விடயமாக சொல்லுகின்ற பொழுது, ஒவ்வொரு விடயமாக அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் கற்றுக் கொடுக்கின்ற பொழுது, பயானாக சொல்லுகின்ற பொழுது ஒவ்வொரு விடயத்தை முடித்துவிட்டு அல்லாஹ்வின் தூதர் கேட்பார்கள், கது பல்லகத்த, நான் அதை சொல்லிவிட்டேனா, நான் அதை எட்டி வைத்து விட்டேனா என்று அல்லாஹ்வின் தூதர் சஹாபாக்களை பார்த்து கேட்பார்கள். லக்கத் கானத் நஸீஹத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லி உம்மத்திஹி பில் அத்ல், நீதியை கொண்டுதான் அல்லாஹ்வின் தூதர் அதிகமான விடயங்களை உரையாற்றினார்கள். அய்யுஹன்னாஸ், மனித சமுதாயமே, வ அன்தும் தஸ்அலூன அன்னி, மனிதர்களே, நாளை மறுமையிலே அல்லாஹ்வினுடைய சன்னிதானத்தில் அல்லாஹ் என்னை பற்றி உங்களிடத்தில் கேட்பான். அந்த சந்தர்ப்பத்தில் ஃபமா அன்தும் காயிலூன், என்னை பற்றி நீங்கள் என்ன சொல்வீர்கள்? சஹாபாக்கள் எல்லாம் சொன்னார்கள், நஷ்ஹது அன்னக கத் பல்லகத வ அத்தைத வ நஸஹத, நாங்கள் உங்கள் மீது சாட்சி சொல்வோம். யா ரசூலல்லாஹ், நீங்கள் எங்கள் மீது சொல்லப்பட்ட எல்லா விடயத்தையும் விட்டு வைத்து விட்டீர்கள், உங்களை நாங்கள் உண்மைப்படுத்துவோம், எங்களுக்கு நீங்கள் உபதேசம் செய்தீர்கள் என்று அல்லாஹ்விடத்தில் நாங்கள் சொல்வோம். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆட்காட்டி விரலை வானத்தை நோக்கி உயர்த்தி கொண்டு சொன்னார்கள், யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், அல்லாஹும்ம ஃபஷ்ஹத், யா அல்லாஹ், நீயே சாட்சியாளன், நீயே
உங்களுக்கு போதுமானவன் என்று அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனில் வசனத்தை இறக்குகிறான். சூரத்துல் மாயிதாவினுடைய 3வது வசனம், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் நான் உங்களுக்கெல்லாம் உங்களுடைய மார்க்கத்தை நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, உங்களுக்கு நான் என் மீது வழங்கப்பட்ட எல்லா அருட்கொடைகளையும் நியமத்துக்களையும் சொரிந்து விட்டேன். வ ரலீது லக்கும் அல் இஸ்லாம் தீனா, உங்களுக்கெல்லாம் நான் பொருந்திக் கொள்ளப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட மார்க்கமாக இஸ்லாமிய மார்க்கத்தை ஆக்கிவிட்டேன் என்கின்ற அல் குர்ஆனிய வசனம். அந்த வசனத்தை ஓதுகின்ற பொழுது ஒரு ஓரத்திலிருந்து கொண்டு ஒரு மனிதர் அழுது கொண்டிருக்கிறார். யார் தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். சஹாபாக்கள் எல்லாம் கேட்கிறார்கள், யா உமரே உங்களுக்கு என்னப்பா நடந்தது? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது சொன்னார்கள், அல்லாஹ்வின் தூதருடைய தோழர்களே, அல்லாஹ்வின் தூதர் அல் குர்ஆனிய வசனத்தை ஓதினார்கள். அந்த அல் குர்ஆனிய வசனம் ஓதப்பட்டதின் அர்த்தத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை. என்ன அர்த்தம் தெரியுமா? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினம் நான் உங்களுக்கு உங்களுடைய மார்க்கத்தை பூரணப்படுத்தினேன் என்று சொன்னால், உங்களுக்கு நான் மார்க்கத்தை பூரணப்படுத்தி விட்டேன் என்று சொன்னால், சொல்லப்பட்ட அல்லாஹ்வின் தூதருக்கு இந்த உலகத்தில் இதற்கு பின்னால் வேலையே கிடையாது. அப்படி என்றால் அல்லாஹ்வின் தூதர் மரணிக்க போகிறார்கள் என்கின்ற செய்தியை உணர்ந்தவர் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே அன்புக்குரியவர்களே, இப்படியாக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய பல்லாயிரம் விடயங்களை உள்ளடக்கியதாகத்தான் அல்லாஹ்வின் தூதருடைய இறுதி பேருரை இருந்தது. நேரமிடம் கொடுக்காது மிகச் சுருக்கமாக ஒரு சில விடயங்களை மாத்திரம் உங்களுக்கு முன்னால் சொல்லி முடித்துக் கொள்கிறேன். எனவே அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் வீடுகளுக்கு சென்றால் உங்களுடைய கைகளிலே போன்கள் இருக்கிறது, ChatGPT இருக்கிறது, AI தொழில்நுட்பங்கள் இருக்கிறது. தமிழிலே நீங்கள் சர்ச் செய்து பார்க்க முடியும். ஃபேஸ்புக்களிலும் யூடியூப்களிலும் நீங்கள் தேடி பார்க்க முடியும். கைஃபக்கான ஹஜ்ஜத்துல் வதா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வின் தூதருடைய இறுதி பேருரை எப்படி இருந்தது என்று கேட்டால் அழகாக விலாவாரியாக எல்லா வழியிலும் பேசிய வீடியோக்களை பார்க்க முடியும், எழுத்துக்களை பார்க்க முடியும். இமாம் புகாரி தன்னுடைய சஹீஹுல் புகாரியிலே தனியாக தலைப்பிட்டு சொல்கிறார். ரஹீகுல் மக்தூம் என்ற புத்தகத்தில் அழகாக தனியாக தலைப்பிடப்பட்டு பேசப்படக்கூடிய வரலாற்று சம்பவங்கள் மிகச் சுருக்கமாக இந்த குறுகிய நேரத்துக்குள் உங்களுக்கு முன்னால் சமர்ப்பிக்கிறேன். இறுதியாக அன்புக்குரியவர்களே, நானும் நீங்கள் இருப்பது துல்ஹஜ் மாதத்தை எட்டி பார்த்தவர்களாக துல்ஹஜ் மாதத்தின் தயார் நிலையில் இருக்கிறோம். எனவே யாரெல்லாம் உபகியா என்ற கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சக்தி படைத்து நியத்தோடு இருக்கிறீர்களோ அவர்கள் துல்ஹஜ் மாதம் 1வது பிறையிலிருந்து தங்களுடைய நகங்கள் வெட்ட முடியாது, தங்களுடைய மர்மஸ்தான ஏனைய உறுப்புகளில் இருக்கக்கூடிய முடிகளை களைய முடியாது, தங்களுடைய உடம்பிலிருந்து எதையும் வெளியேற்ற முடியாது. எனவே அதற்கு தயாராகிக் கொள்ளுங்கள். மேலும் இன்ஷா அல்லாஹ் அடுத்த வெள்ளிக்கிழமைகளில் சொல்வார்கள், அதாவது ஹஜ்ஜு செய்ய வசதி இல்லாத, ஹஜ்ஜுக்கு செல்லாதவர்கள், இங்கு இருக்கக்கூடியவர்கள் துல்ஹஜ் மாதம் 9வது நாள் அரஃபாவினுடைய தினத்தில் அரஃபாவினுடைய நோன்பை நோக்க வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், யார் ஒருவர் அரஃபாவினுடைய நோன்பை நோக்கிறாரோ அவர் முன் சென்ற ஒரு வருட அடுத்த வருகிற இன்னொரு வருட பாவங்கள் அனைத்தும் மன்னிக்கப்பட்ட மனிதராக மாறிவிடுவார் என்று. எனவே அதற்கு நாங்கள் முயற்சிக்க வேண்டும். உதவியா என்ற கடமையை கொடுப்பதற்காக முயற்சியுங்கள். பொருளாதார வசதி இருந்தால் கஷ்டம்தான், பிரச்சனை தான், பொருளாதார நெருக்கடி தான், எல்லோருக்கும் கஷ்டம்தான், எல்லோரும் பிரச்சனையில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் அல்லாஹ் எம் மீது காக்கப்பட்ட கடமை மின் ஷஆஇரில்லாஹ், அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் உள்ளது. அப்படிப்பட்ட அடையாள சின்னத்தை உண்மைப்படுத்துவது முஸ்லிம்களாகிய மூமின்களாகிய எம் மீது கட்டாய கடமை என்பதை உணர்ந்து கொண்டு நிச்சயம் அல்லாஹுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, மார்க்கத்திற்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, பொருளாதாரத்தை அல்லாஹுக்கு வாரி வழங்கக்கூடியவர்களாக நானும் நீங்கள் மாறுவதற்கெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. அக்குலி கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி வ லக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் தம்பின் வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. அக்மிஸ் ஸலாம்.